ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது, துறக்கிறதுக்கு வழியே கிடையாது. வாழ்க்கையுடைய ஒரு எண்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு முக்கில் நின்றுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. வேறு வழி கிடையாதா? கதவு ஏதாவது திறக்காதா? என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா? நானும் என் குடும்பமும் என்னாவது? அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ அன்பு நெஞ்சங்களுக்கு குருராஜருடைய கருணா கடாட்சமும் அருளும் அருட்பிரவாகமும் தமது அருளை வாரி வழங்கி அவர்களை வேறு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறது. அவர் மீது பூரணமான நம்பிக்கை வைத்தவர்கள். இந்த ஜாதகம் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஜாதகத்தில் கட்டம் சரியில்லைங்க, நேரம் சரியில்லைங்க, இந்த தசாபுதி நடக்குது, இப்படிதான் நடக்குது. ஜோதிடம் நிஜம்தான். ஜோதிட கலை, ஜோதிட சாஸ்திரம் என்பது அது ரொம்ப உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு கலை. ஆனால் அதை சொல்றவங்கலாம் எந்த அளவுக்கு அதை நிஜமாக எடுத்து சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லைங்களா? எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. எப்போவுமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக வர விஷயமா இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறது, இல்லை ஒரு தவறுதலான விஷயம் நம்முடைய மனதை நிருடக்கூடிய ஏதாவது ஒரு எதிர்மறையான செய்திகள் இருந்தால் அதை பார்ப்பது மனவேதனை உள்ளது. அதெல்லாம் படவே கூடாது. குருராஜர் பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சரணாகதி பக்தியாக அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்தாகிவிட்டது. ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த ஜோதிடர் அவரை பார்க்கறதுக்கு வெளியூர்லலாம் நிறைய மக்கள் வருவாங்க. ஜோதிடர் சொல்வார். அந்த ஜோதிடருடைய அவருடைய அலுவலகத்தில் ஒரு பையன் தினம் போவான், அங்கே பெருக்குவான், அங்கே வரவங்களுக்கு எதனா சேர் எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு டீ காஃபி எதனா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவான். அந்த மாதிரி செயல் தான் அவனுடைய டியூட்டியாக இருந்தது. இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் என்ன இவ்வளோ பேர் வராங்களே இந்த ஜோதிடரை பார்க்க. அவர் பக்காவான ஜோதிடர், அவர் சொன்னால் எதுவும் மாறாது, அடிச்சாருன்னா ஆணி தான் அது, இல்லைன்னா கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சும்மா உட்காந்துருக்காரு, கொஞ்சம் எல்லாரும் அனுப்பிட்டு இந்த பையன் வரான். இந்த பையன் அவனுடைய வேலையை முடிச்சுட்டு போகக்கூடிய நேரம் அவங்கள போகிறான். யா அப்படின்றான். என்ன தம்பி அப்படின்றாரு. எனக்கு கொஞ்சம் ஜோசியம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஜோசியமா உனக்கா? சரிவா, ஒரு சந்தோஷம் தானே அவருக்கு, உட்கார எதுல அப்படின்னு கை நீட்டு அப்படின்னாரு. முதல்ல கைரேகை பார்க்குறேன், கையை நீட்டு சொல்கிறேன் நான் என்னன்னு சொல்லிட்டு கையை நீட்டு. அதை பார்த்த உடனே ஜோதிடருடைய முகம் மாறுகிறது. மாறிட்டு ரொம்ப சிந்திக்கிறாரு. தம்பி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. என்னங்கய்யா அப்படின்றான். இன்னும் அதிகபட்சமாக ஒரு 1.5 மாதம்தான் நீ இந்த இடத்துல இருக்க போகிற. அதுக்கப்புறம் அவ்வளோதான் இருக்குது உன்னுடைய நேரம் காலம் அப்படிங்கிறது. என்னென்ன ஐயா, அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேனா இங்கேனா? விதி, அது ஒன்றும் பண்ண முடியாதுடா. சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு அவன் தலையில் கை வச்சுட்டு அவரே ரொம்ப வருத்தத்துக்குள்ளாயிடாரு. அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு சோகமாக எழுந்து வெளியில் வரான். எதுக்குடா இதை நம்ம பார்த்தோம்? எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த இடத்துல தினமும் பெருக்கிட்டு டீ காஃபி வாங்கி கொடுத்துட்டு கொடுக்குற காசை வச்சுட்டு சின்ன வயசில் நம்ம ஏதோ படிப்பறிவு இல்லைனா கூட இந்த மாதிரி ஏதோ தொழில் செய்யக்கூடிய வேலை நமக்கு கிடச்சிருக்குது. அப்பா அம்மா வேறு இல்லை. நாம் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஜோதிடத்தை பார்த்து நமக்கு உண்டான ஒரு எதிர்மறையான என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இந்த ஜோதிடர் சொன்னாருன்னா தப்பே கிடையாது. அப்படியே சொல்லிடுவார், அச்சு அடித்த மாதிரி. இதுதான் நடக்க போகுதுன்னா அதுதான் நடக்க போகுது, மாற்ற முடியாது அவர்கிட்ட. அந்த மாதிரியான ஜோதிடர் அவர். இந்த பையன் அப்படியே கவலையாக போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறான், அங்கே அந்த ஊரில் ஒரு குருநாதர் இருக்கார், ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு அவன் எப்போனா விளையாட போவாங்க. அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு வெளியே 2-3 பேர் இருக்காங்க. ஐயா, குருநாதர் இருக்கார, நான் பார்க்கணும் அப்படின்றான். என்னடா இங்கே வந்திருக்க, வேலை இல்லையா உனக்கு இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்க தெரியும். இல்லையா, பார்க்கணும் நான் அப்படின்னா. உள்ளே இருக்கார், போய் பாரு, போ. உன்னை போய் சொல்லணுமா, போகக்கூடாதுன்னு போடா உள்ள அப்படின்னு. இந்த பையன் நேராக உள்ளே போயிட்டு அவர்கிட்ட, அவர் ஒரு நல்ல சுவாமிஜி, குருநாதர், தியானம் தவம் அதெல்லாம் பண்ணக்கூடியவர். அவர் முன்னால் விழுந்து வணங்குறான். வணங்கிட்டு சுவாமின்றான். சொல்லுப்பா என்ன அப்படின்னோடனே இந்த விஷயத்த சொல்கிறான் அவர்கிட்ட.
இந்த மாதிரி அந்த ஜோதிடர்கிட்ட என் கையை காமிச்சேன். 1.5 மாதம் டைம் கொடுத்துட்டார் சாமி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறான். அந்த குருநாதர் ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு, நீ இந்த இடத்துலையே வேலை செய், தினமும் காலையில் எழுந்து இந்த இடத்த சுத்தம் பண்ண, இங்கே வர்றவங்களை உபசரி, இந்த வேலை மட்டும் தினமும் பண்ணு, வேறு ஒன்றும் பண்ணாத, எங்கேயும் போகாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் அந்த குருநாதர் மேலேயும் அந்த இடத்து மேலேயும் ரொம்ப பக்தி வச்சு தினம் வருவான், உள்ளே போவான், நெத்தியில் நல்லா பூசணியும் நாமத்தையும் போட்டுட்டு விழுந்து வணங்குவான். வணங்கிட்டு அந்த ஆசிரமத்தை தூய்மைப்படுத்துவான். அங்கே வரவங்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்பான், உட்கார வைப்பான், அவங்களுக்கு தேவையானதை தண்ணி கொடுக்கறது, வேறு ஏதாவது ஆசுவாசப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3ஆவது மாதம் அந்த ஜோதிடர் அங்கே வர்ற, எங்கே இந்த ஆசிரமத்துக்கு வர வந்து என்ன பண்ணுறாரு, டேய் நீ எப்படி இங்கே வந்த, இன்னும் இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க ஐயா, இங்கே வந்தேன், குருஜி பார்த்தேன், இங்கே வேலை செய்ய சொன்னார். முன்னை விட இன்னும் அந்த பையன் நல்லா தேஜஸாக நல்லா வந்து பலன்னு ஆயிட்டு இருக்கான். எப்படிரா நீ, என்னுடைய கணக்கு எப்பவுமே தப்பே ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கை கொடுறான்னு வாங்கி பார்க்குறாரு. ஆயுள் ரேகை போகக்கூடிய இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு ரேகை கீழே இருந்து வளர்ந்து அந்த ஆயுள் ரேகையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்துடுறாரு அவர். இது இல்லவே இல்லை இவனுக்குன்னு சொல்லிட்டு அவன் கையை விட்டுட்டு நேராக உள்ள குருநாதர்கிட்ட போகிறாரு. வணக்கம் பண்ணிட்டு, சுவாமி அந்த பையன் வந்து அவனுடைய ஆயுள் ரேகை அப்படிங்கிறத நாள் குறித்து நான் கொடுத்தேன், அது எப்படி, அது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இது வரைக்கும் ஜோதிடத்தை வந்து நான் தெய்வம் மாதிரி தொடர்ந்து வந்து தினம் ரொம்ப எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய முழுமையான என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியானம், தவம் எல்லாமே அந்த ஜோதிடம் தான். அது பொய்யாயிடுச்சோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. ஆனால் அந்த ரேகையை நான் பார்த்தனா இல்லையான்னு தெரியல. நிச்சயமாக சொல்வேன், அந்த ஆயுள் ரேகையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ரேகை இல்லை சுவாமி அப்படின்னு இப்போ இருந்துதான் எனக்கே குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட கேட்குறார். அந்த சாமியார் சொல்கிறார், நிச்சயமாக ஆயுள் ரேகையை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய அந்த ரேகை நீ பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்றார். உடனே ஆச்சரியம் ஜோதிடருக்கு. ஆமாம், அந்த பையன் எப்போ இங்கே வந்து இந்த ஆசிரமத்தில் நீ சேவை செய், பணியாற்று, குரு பக்தியோடு செய், இங்கே இருக்கிற தெய்வத்தை வணங்கு நான் எப்போ சொன்னனோ அன்னையிலிருந்து முழு கவனமாக தன்னுடைய சேவையை அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு தொடர்ந்து இந்த ஆசிரமத்தில் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கான். அவனுடைய குரு பக்தி, அவனுடைய சரணாகதி பக்தி அப்படிங்கிறது அந்த ஆயுள் ரேகையை தாங்கி பிடிக்கும் ஜோதிட கணக்கின் பிரகாரம் ஒரு ரேகையை உருவாக்கி தந்து விட்டது அப்படின்னு சொல்ற. அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சு போகுது. பக்தி இப்படிதான் வாழ்க்கை, இதுதான் முடிய போகுது, அப்படி ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமாக நாம் வைக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அந்த பக்தி அப்படிங்கிறது, அதுவும் குருநாதர் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த சரணாகதி பக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக நம்முடைய வாழ்வை மீட்டு தரும். ஏன் இதெல்லாம் எந்த காலத்துலேருந்து என்ன கதையை நீ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லாரும் எல்லா இடத்துலையும் எல்லாமே நடந்து இல்லாமன்னா அங்கே தான் சூட்சுமம். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் தெரிந்து விடாது, அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. கிரகங்கள் என்னங்க பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அதிகாரி இருக்காரு, ஒரு உத்தரவு போடுறாரு, ஒரு அதிகாரி போட்ட உத்தரவை ஒரு மூத்த அதிகாரியோ இல்லை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவரோ மிக சர்வசாதாரணமாக அந்த உத்தரவை ரத்து செய்ய முடியும். கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதிகள் எதுவாக இருந்தாலும், நீ ஏழையாக தான் இருக்கணும், உங்கள் வீட்டில் கல்யாணமே நடக்காது, உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவாக தான் இருக்கணும், உங்கள் வீட்டில் இது நடக்கணும் அது நடக்கணும், எந்த எதிர்மறையான சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தின் அடிப்படையில், உங்களுடைய முன்னோர்களின் வாழ்வின் அடிப்படையில், நீங்கள் செய்த கர்ம பலனின் அடிப்படையில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த கிரகங்களின் ஆளுகை அந்த இடத்தில் இருந்தால், அந்த கிரகங்களை தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய மகா சக்தி நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் 100% இருக்கிறது.
அப்புறம் மிகப்பெரிய தபஸ்விங்க உயிரை நிறுத்தி இருக்கிறார். அதாவது உயிரை ஸ்டாப் பண்ணியிருக்கார். அந்த மூச்சை ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். 1671 சொல்லிட்டு போய் உள்ள போய் உட்கார்ந்துருக்கார். இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த இடத்துல நான் போய் அமர போகிறேன், அதனால் எல்லாருக்கும் சொல்லிட்டு அந்த இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா அவரெல்லாம் எவ்வளவு பெரிய மகா மகிமர், எவ்வளவு பெரிய மகிமை புரிந்தவர்களாக இருப்பார்கள். வேற ஒண்ணுமே இல்லைங்க இந்த வாழ்க்கையில. வேற ஒன்றுமே இல்லைன்னா எல்லாமே கிடைச்சிடும். நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்துடும். நீங்க வைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் மீது முழுமையான சரணாகதி பக்தி. ஜாதி மத இன பேதம் உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. ஆனா அதுதான் வைக்க முடியாது. அதுதான் ரொம்ப கஷ்டம். 100 பேர் முயற்சி பண்றாங்கன்னா அது ஒரு 10 பேர் தான் வந்து அந்த மாதிரி போக முடியும். ஆடாமல் அசையாமல் கயிற்றின் மீது நடந்து போற மாதிரி எங்க போனாலும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அவர் மீது பக்தி எப்பவுமே மாத்திரக்கூடாது. எப்பவுமே கரெக்டா டியூன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். டியூன் பண்றாங்க பாருங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ, அதுக்கப்புறம் டிவிலாம் பார்த்தீங்கன்னா அதை டியூன் பண்ணுவாங்க. டியூனர்ல கரெக்டா எக்ஸாக்டா அந்த அலைவரிசையில் வைத்தாதான் அந்த சேனல் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க உங்க மைண்டை அப்பப்போ டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். எது வேண்டுமானாலும் அவருக்காக இழப்பதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரொம்ப பெரிய அனுகிரகம், அருள், ஆசிகள் அது எல்லாமே அது வந்து நான் மறுபடியும் சொல்றேன். அவர்கிட்ட வந்து நீங்க முன்னாடி இருக்கீங்க, நான் இங்க உட்காந்து பேசுறேன், அவர் வந்து நான் நிறைய போட்டுன்னு இருக்காரு, அவர் கழுத்து நிறைய மணி போட்டிருக்காரு, அவர் இங்கேருந்து இது பண்றாரு, அதெல்லாம் கிடையாது. எப்போதும் நீங்கள் ஆத்மார்த்தமான பக்தி அவர் மீது வைத்து அவர்கிட்ட ஒன்று கேட்கும் பொழுது தட்கல்ல கொடுத்துருவாரு. அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. இங்க முதல் இவர் வந்தாருப்பா, அவர் வந்தாரு, இவருக்கு அப்படிலாம் கிடையாது. யாருக்கு உடனடி தேவை இருக்கிறது? உடனடி தேவை அவருடைய பக்தி, அவர் மீது இருக்கிற நம்பிக்கை. இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமையும் போது உங்களுக்கு உடனடியாக அவருடைய அனுகிரகமும் ஆசிகளும் உங்கள் இல்லக்கதவை தட்டும். அதனால நீங்க மிக ஒரு சரியான பாதையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமா சொல்றேன், ஒரு அற்புதமான பாதையில் உங்களது பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கிட்டீங்களோ அப்பவே உங்களது பாதை மிகச் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. இப்படியே போயிட்டு இருங்க. இந்த வாழ்வில் அனைத்து அனுகிரகங்களும் ஆசிகளும் நல் வழிகாட்டல்களும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்குங்கள், எந்த குருமார்களை வேண்டுமானாலும் வணங்குங்கள். உங்களுடைய ஆத்ம குருவாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வைத்து முதல் பிரார்த்தனை, முதல் வணக்கம் அப்படிங்கிறது அவருக்கு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த கட்ட காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் ஈடுபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி 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 தான். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக